ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வேலைக்கு போனோம் என்ன பண்ணுறேன். சரி அடுத்து என்ன பண்ணுறது நான் என்ன பண்ண லைஃப் இருந்தாலும் பண்ண முடியும். அடுத்து ஆள் வேறு வலிக்கு என்ன உட்காந்துட்டு போகலாம். அங்கே உட்காந்து நல்லா இருக்குல்ல இடம். இவ்வளோ அப்புறம் எவ்வளோ அப்படி போயிட்டுருக்கு. ஏன் ப்ரோ லவ் நான் லவ் பண்ணால் லவ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல போகிறேன். அதனால லவ்வே பண்ணலையே. அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? காலேஜ் லைஃப்லாம் என்ன அப்புறம் பண்ணுறது? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். தெரியல. நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க லைஃப்பில்? நெக்ஸ்ட்டு அதான் ஜாப் தான் பண்ணுவோம். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா என்னடானா ஜாப்லாம் போவேண்ணா வீட்லேயே இருந்தான்றாங்க. பார்க்கணும், அப்பா சொல்கிறது தானே கேட்கணும். வீட்லேயே இருக்கான்னு நானும் முடிவு பண்ணுறேன். இது முனங்க சொன்ன மாதிரி இருக்குது. யார் ப்ரோ இது? ப்ரோ இங்கே உனக்கு குடிச்சு படுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவன் இதை குடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியும். ரத்தம் தான் வருது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, வண்டி என்ன கிடக்கான்னு பாருங்க. ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். ப்ரோ 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 வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, ப்ரோ ப்ரோ நான் வரேன் ப்ரோ. ரத்தம் தான் வருது ப்ரோ. நான் ப்ரோ வாங்க ப்ரோ, போயிடலாம். ரத்தம் வந்தா என்ன ப்ரோ, நம்ம தான் ப்ரோ ஹெல்ப் பண்ணணும். இந்த இடமே ஒரு மாதிரி தப்பா தெரியுது. ஃபோன் தான் என்னங்க, நான் ஃபோனை எடுத்து ப்ரோ, ஃபோன் எடுத்துட்டு இல்லை ப்ரோ, வா ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, வா ப்ரோ. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ப்ரோ எனக்கு சரி பரவாயில்ல, அமைதியா இரு, ஃபர்ஸ்ட் அமைதியா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுங்க. இந்த ரத்தம்லாம் பார்த்தா எனக்கு தூக்கம் வராது ப்ரோ. சரி இரு எனக்கு ஒரு மாதிரி நான் வரும். வேணாம் ப்ரோ. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம தானே பார்த்துக்கலாம். இரு நான் யார்கிட்ட ஃபோன் இதுதான் கிடைக்கான்னு பார்ப்போம். இந்த நேரத்தில் எவன் எங்கே வருவானே தெரியல. 12 நினைக்கிறேன் ப்ரோ. வேணாம் ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. மனசாட்சியோட இது பண்ணணும் ப்ரோ. நீங்கள் பயப்படுறது கரெக்டு தான், எனக்கு புரியுது. உங்களுக்கு பயம் இருக்கு, அது தெரியுது எனக்கு. அது பயப்படாதீங்க. நீங்கள் பயந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இருங்க வாங்க ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ உயிரை காப்பாற்றணும் ப்ரோ. வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. யாரும் ஹெல்ப் பண்றாங்கன்னு பாப்போம் ப்ரோ. வாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. ஒரு உயிரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? விளையாடாதீங்க. யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னு பாப்போம். இல்ல ப்ரோ வாங்க யாராவது வராங்களான்னு பாப்போம் ப்ரோ. நீங்க ஹெல்ப் பண்ண வேணாம், நான் யாராவது வராங்களான்னு பாத்துக்கலாம். அப்புறம் கூட நீங்க எங்க கூட போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க சரி, வாங்க பாத்துக்கலாம். வாங்க யாராவது வராங்களான்னு பாக்கலாம். வா ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, ப்ளீஸ். பைக்லாம் வருது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. சரி அடிபட்டு கிடக்குறாண்ணா, ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவனுக்கு கொஞ்சம் பயப்படுறான். ரத்தத்தை பக்கம் ஒரு மாதிரி. யாருன்னே தெரியல. நான் சும்மா உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோண்ணா. ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, நான் முழங்குற சவுண்டு. அதானே பார்த்தேண்ணா. உங்களுக்கு ஃபோன் இருந்தால் கூட கொடுங்கண்ணா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம் ப்ளீஸ்ண்ணா. நான் வேறு ஃபோன் எடுத்துட்டு வரலாம், 2 பேரும் சார்ஜ் இல்லையாண்ணா. ஏன்னா சார்ஜ் இல்லை, நான் வீட்டுக்கு தான் போய் ஃபோன் சார்ஜ். சொல்கிறீங்க இந்த நேரத்தில் சும்மா வந்தோண்ணா, வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க அடிபட்டு கிடந்தாங்கண்ணா. ஏன்னா ஒரு மனசாட்சியோடு ஒரு இது பண்ண சார்ஜ் இல்லைப்பா. நானே வீட்டுக்கு தான் பார்த்துட்டு இவனும் பயமுறுத்தி என்னையும் பயமுறுத்தி வராண்ணா. இருக்குண்ணா, வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வந்து பாருங்க, நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வாங்கண்ணா. இல்லை நான் வீட்டுக்கு போகணும்ப்பா. வீட்டுக்கு போய் நான் கால் பண்ணி நான் சொல்கிறேன், ஆம்புலன்ஸ் வரும். சரிங்களா, நான் வெயிட் பண்ணுங்க. சரி ப்ரோ அவரும் போயிட்டாரு ப்ரோ. வாங்க ப்ரோ, அவர் எப்படி இருக்காரு பார்க்கலாம் ப்ரோ. அவரே பயந்து போயிட்டாரு ப்ரோ. வாங்க, அவர் என்ன எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது கொடுக்கலாம்ல ப்ரோ. வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. வாங்க ப்ரோ, அவருக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது கொடுக்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. சரி வாங்க ப்ரோ வந்துட்டீங்க. வாங்க ப்ரோ, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. அப்புறம் கூட வெயிட் பண்ணலாம்ல ப்ரோ. நம்ம வாங்க ப்ரோ. அண்ணா வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. அண்ணா ப்ரோ மூச்சே இல்லை ப்ரோ. இறந்துட்டாரு ப்ரோ. அவரு ப்ரோ இறந்துட்டாரு ப்ரோ.
ஹெல்ப் பண்ணலாம்டா, ஏதாவது ஹெல்ப் டேய் பண்ணலாம். செத்து போயிட்டாராம் மயிறு. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்திருந்தால் அது மெயின் ரோட்லேயும் இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்கலாம், உங்கள் தெரு முனையிலையும் இருக்கலாம். யாராச்சும் வந்து உதவுவாங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த எண்ணம் மட்டும் வச்சுக்காதீங்க. அந்த உதவியை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற உதவினால் ஒருத்தன் உயிரும் போகலாம், ஒருத்தன் உயிரை காப்பாற்றவும் படலாம். அந்த நேரத்தில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த கதையில் இருக்க 3 பேரில் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.